இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜெர்மனி கார் தாக்குதலில் கைது செய்யப்பட்டவருடன் உள்துறை அமைச்சருக்கு தொடர்பு இருக்கலாம். ஜெர்மனியில் மாக்டெபர்க் அருகில் உள்ள கிறிஸ்துமஸ் சந்தையில் நிகழ்ந்த பயங்கர கார் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இஸ்லாமோபோக்குழுவிலும் தொடர்பு இருக்கலாம் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் காரை வேகமாக செலுத்தி 5 உயிரிழக்க காரணமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் அதன் ஓட்டுநர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 200க்கும் மேற்பட்டோர் காயத்திற்கு ஆளாகினர். தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எனினும் ஜெர்மனியின் சவுதி அகதிகளுக்கான சேவையில் சந்தேக நபர் அதிருப்தி கொண்டிருப்பதும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. MH370 தேடும் பணிகள் தொடங்கப்படுவதை வரவேற்கிறது வாய்ஸ் 370 சங்கம். காணாமல் போன MH370 விமானத்தை தேடும் பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான மலேசிய அரசாங்கத்தின் அறிவிப்பை அம்மாநிலத்தில் அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களை பிரதிநிதிக்கும் வாய்ஸ் 370 சங்கம் வரவேற்றுள்ளது. நோ ஃபைண்ட் நோ ஃபீ, அதாவது கண்டுபிடிக்காவிட்டால் கட்டணம் இல்லை என்ற அடிப்படையில் தனியார் கடலடி தேடல் நிறுவனமான ஓஷன் இன்ஃபினிட்டியின் ஒத்துழைப்புடன் இந்த தேடல் பணிகள் மீண்டும் தொடரப்பட உள்ளன. MH370 காணாமல் போனதற்கான காரணத்தை கண்டறிவதோடு அந்த விமானத்தையும் அதில் இருந்த பயணிகளையும் தேடுவதற்கான மலேசிய அரசாங்கம், போக்குவரத்து அமைச்சு மற்றும் அதன் அமைச்சர் அந்தோனி லுக் ஆகியோரின் உறுதிப்பாட்டிற்கு வாய்ஸ் 370 நன்றி தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் அந்த விமானத்தை தேடுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டதில் இருந்தே தேடல் நடவடிக்கையை விரைவுபடுத்த ஓஷன் இன்ஃபினிட்டி வலுவான ஆதரவு தெரிவித்து வந்தது. விடாமுயற்சி, கிடைக்கக்கூடிய அனைத்து தரவையும் பகுப்பாய்வு செய்து தனிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைத்த மாற்று வழிகள் மற்றும் சாத்தியமான தேடல் பகுதிகள் போன்றவற்றின் அடிப்படையில் அந்நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தங்கள் தரப்பு கண்டறிந்ததாக வாய்ஸ் 370 குறிப்பிட்டுள்ளது. அதிநவீன கப்பல்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் உட்பட உயர்தர கடற்படையை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கும் அந்த நிறுவனத்தின் முயற்சியை தங்கள் தரப்பு பெரிதும் வரவேற்பதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் குடும்பங்கள், அறிவியல் சமூகம் மத்தியிலும் மற்றும் உலகளாவிய விமான பாதுகாப்பு தொடர்பிலும் நீண்ட காலமாக பதில் கிடைக்காமல் மேலும் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர இந்த தேடல் முயற்சி புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் 2024 பல்வேறு வியூக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. மலேசிய மக்களுக்கும் நாட்டிற்கும் நீண்ட கால செழிப்பை ஏற்படுத்தும் பொருட்டு 2024ஆம் ஆண்டு முழுவதும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக மடானி அரசாங்கம் பல்வேறு வியூக திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. சரட்டான் 2024 மெலஞ்சாக் எக்கனாமி மெலிம்பா கெமகுர்மான் என்ற தலைப்பிலான தமது முகநூல் பதிவில் இவ்வாண்டு அமல்படுத்தப்பட்ட சில திட்டங்களையும் நாட்டின் அடைவு நிலையையும் நிதி அமைச்சருமான பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பகிர்ந்து கொண்டார். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி செப்டம்பர் வரையில் 25,470 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்திய இலக்கவியல் பொருளாதார முதலீட்டில் 1,59,000 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது அந்த அடைவு நிலைகளில் ஒன்றாகும். மலேசியாவில் முதலீடு செய்த மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் மைக்ரோசாப்ட், என்விடியா மற்றும் YTL, ஒரக்கல், கூகுள் ஆகியவையும் அடங்கும். அந்த முதலீடுகள் தொழில்நுட்ப அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் மலேசியாவை தென்கிழக்கு ஆசியாவில் இலக்கவியல் தளமாக உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் எதிர்கால வளப்பதற்கு வரும் ஆண்டுகளில் அரசாங்கம் தொடர்ந்து கடுமையாக உழைக்கும் என்று அன்வர் மேலும் குறிப்பிட்டார். UMல் பூனைகள் கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரம் மறைக்காணி பதிவு வெளியீடு. அண்மையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் கால்கள் துண்டிக்கப்பட்டு வயிறு பிளந்து கொடூரமான நிலையில் இறந்து கிடந்த சில பூனைகளின் மரணத்திற்கு காரணமானதாக நம்பப்படும் தெருநாய்களின் தாக்குதலை மறைக்காணியின் பதிவொன்று காட்டியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சம்பந்தப்பட்ட உயர்கல்வி கூடத்தில் நிகழ்ந்த இந்த அசம்பாவிதம் குறித்து தமது தரப்பிற்கு இதுவரை 3 புகார்கள் கிடைத்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இல்லை என்றாலும் தெருநாய்கள் கூட்டம் ஒன்று பலியான பூனைகளை தாக்கிய காட்சிகள் சம்பந்தப்பட்ட பகுதியை சுற்றியுள்ள மறைக்காணியில் பதிவாகியுள்ளது கண்டறியப்பட்டதாக ருஸ்டி கூறினார்.
இந்த விவகாரத்தை போலீசார் கால்நடை சேவைத்துறையின் பார்வைக்கு முன்வைத்ததில் இறந்த பூனைகளின் உடலில் இருந்த காயங்கள் தெருநாய் தாக்குதலினால் ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களிடையே பதற்றத்தை தவிர்க்க இந்த விவகாரம் தொடர்பில் எந்தவித அனுமானங்களையும் வெளியிட வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு ருஷ்டி அறிவுறுத்தினர். ஜொகூரில் 3 கடைகள் தீயில் சேதம். ஜொகூர் செனாயில் நேற்று காலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 3 கடைகள் எரிந்து சாம்பலாகின. காலை 9:30 மணியளவில் இச்சம்பவம் குறித்து அழைப்பு வந்த நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினரை அனுப்பி வைத்ததாக குழாய் தீயணைப்பு நிலையத்தின் தலைவர் துவான் மாட் பவுசிங் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு கடையின் சமையல் அறையில் இருந்து தீ பிடித்திருக்கலாம் என்று முதல்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது என்றார் அவர். இச்சம்பவத்தில் மியான்மர் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த 2 காயமடைந்திருக்கும் நிலையில் அவர்களில் ஒருவருக்கு கால் முறிந்திருப்பதாக முகமது ஃபவுசி தெரிவித்தார். இந்த தீ விபத்தினால் ஏற்பட்டிருக்கும் சேதங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவர்கள் பதவி விலகுவதை அமைச்சு இலகுவாக கருதவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் 6000க்கும் அதிகமான மருத்துவர்கள் பதவி விலகி இருப்பதை சுகாதார அமைச்சு இலகுவாக கருதவில்லை. அந்த எண்ணிக்கையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றிய MO எனப்படும் மருத்துவ அதிகாரிகளில் 3200 பேர் நிரந்தர பணியில் இணைவதற்கு பதவி விலகி இருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். மேலும் உயர்கல்வி பயிலும் காரணத்திற்காகவும் பல மருத்துவர்கள் பதவி விலகி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தமது அமைச்சு ஊழியர் பற்றாக்குறை பிரச்சனையை எதிர்கொள்வதை டாக்டர் சுல்கிஃப்லி ஒப்புக்கொண்டார். இதனால் சில அதிகாரிகள் சக ஊழியர்களை விட அதிக பணிச்சுமையை எதிர்கொண்டுள்ளதாக தமது முகநூலில் அவர் பதிவிட்டுள்ளார். மருத்துவர்கள் பதவி விலகி வருவது தொடர்பாக அமைச்சு மேற்கொண்டு வரும் திட்டங்கள் குறித்து சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் ரஃபீடா அப்துல்லா செய்த பதிவிற்கு டாக்டர் சுல்கிஃப்லி அவ்வாறு பதிலளித்தார். சுகாதாரத்துறை உட்பட அனைத்து துறைகளில் பணியாட்களின் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மருத்துவ அதிகாரிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் தனியார் துறைக்கு இடம்பெயர்வதை சுகாதார அமைச்சினால் தடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களை பொது சேவை துறையில் நிலைத்திருக்க செய்ய பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக டாக்டர் சுல்கிஃப்லி விளக்கினார். இந்திய இளங்கலை மாணவர்களின் நிதி சுமையை CEF குறைக்கும். கியூமிக் நாட்டின் கல்வி மற்றும் பொருளாதார துறையில் இந்திய மாணவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நற்சிந்தனையில் தொடர்ந்து பல உதவிகளையும் நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகின்றது கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக பட்டதாரிகள் நடவடிக்கை குழு. அந்த வரிசையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பயிலும் இந்திய மாணவர்களின் நிதி சுமையை குறைக்கும் முயற்சியாக CF எனப்படும் கியூமிக் கல்வி நிதி உதவியை அந்த குழு அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. நாடு தழுவிய நிலையில் உள்ள பட்டதாரிகளிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஸ்லாங்கூர் செராசில் உள்ள மங்கி கொனோபி ரெசார்ட்டில் நடத்தப்பட்ட ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் இந்நிதி குறித்து அறிவிக்கப்பட்டது. பட்டதாரிகளை உருவாக்கும் நோக்கில் அரசாங்க கல்விக்கூடங்களை எங்கள் முதல் தேர்வு, ஏழை மாணவர்களுக்கு மடிக்கணினி அன்பளிப்பு, ரோட் டு SPM பட்டறை போன்ற பல திட்டங்களை கியூமிக் முன்னெடுத்து வருகின்றது. இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த உதவிய பட்டதாரிகளின் சேவையை அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக கியூமிக் கழகத்தின் பொருளாளர் ரவிரத்னம் குறிப்பிட்டார். CEF-ஐ தொடங்குவதற்கான முன்னெடுப்பு கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கப்பட்ட நிலையில் அது தற்போதுதான் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே படித்து முடித்த பட்டதாரிகள் இனி வரும் மாணவர்களுக்கு முன்னோடியாக இருந்து செயலாற்றுவதோடு அவர்களின் சிறந்த தேர்ச்சிக்கு பங்காற்ற முன்வர வேண்டும் என்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிலர் பகிர்ந்து கொண்டனர்.